சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை என்னவென்று செவிகொடுத்து கேட்டுத்தான் ஆக வேண்டும். இரக்கப்பட்டு விடாதே. எந்த சூழ்நிலையிலும் இவர்களை மட்டும் நீ மன்னித்து விடாதே. இவர்கள் முதுகெலும்பு முறியப் போகின்ற நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே. என்னத்தான் நடக்கிறது, ஏதுதான் நடக்கிறது நம்மை சுற்றி என்று எல்லாம் என் குழந்தை நீ ஏங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரம், இந்த சாயப்பா உனக்காக ஒவ்வொன்றையும் உன் கண் முன்னால் நிறுத்துகின்றேன் அல்லவா? என் குழந்தையே, யாரை மன்னிக்க கூடாது, யாருக்கு இரக்கப்படக்கூடாது, யாருடைய நிலையைக் கண்டு நிச்சயமாக இப்பொழுது நீ ஒதுங்க வேண்டும் என்பதனையெல்லாம் உனக்கு சொல்லிவிடத்தான் உன் சாயப்பா நான் வந்திருக்கின்றேன். உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லாமும் சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. எந்த நொடியிலும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சொல்லித்தரும் விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ ஒருபொழுதும் பதறாதே. இத்தனை நாளும் நீ சந்தித்தது எல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று கவனிக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த சாயப்பா இந்த சாயப்பா இருந்து உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொன்றும் உன்னை எந்த நிலையில் கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, பல பிரச்சனைகளையும் பல சூழ்நிலைகளையும் கடந்து வருகின்ற உனக்கு சில விஷயங்கள் எப்பொழுதுமே மனதிற்குள் தீராத துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது உண்மைதானே. சில விஷயங்கள் உனக்கு தீராத வேதனையை கொடுத்து இந்த வாழ்க்கையை உன்னை வாழ விடாமல் செய்து கொண்டிருக்கிறது என்பது உண்மைதானே. இதை எல்லாமும் நீ எப்படியாவது யோசித்து யோசித்து இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிலையை நாம் கடந்து விடலாம் என்று நீ சிந்திக்கும் பொழுதெல்லாம் சில பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து வந்து மேலும் உன்னை காயப்படுத்துகிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்க வேண்டும். இந்த சாயப்பா நான் உடன் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான தெளிவு நிச்சயமாக பிறக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் என்னவெல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்று சொல்கின்றேனோ அதை எல்லாமும் நீ சரியாக பெற்றிட வேண்டும் அல்லவா? சாயப்பா இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். இத்தனை நாளும் உன்னோடு பழகி இந்த மனிதர்கள் எல்லாம் என்ன நோக்கத்தில் உன்னோடு பழகினார்கள் என்பது மட்டுமல்ல, இவர்களுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க உனக்கு எதிராக திரும்பி இருப்பதையும் இந்த அப்பா நான் கண்டு கொண்டேன். முழுமையாகவே உன்னை வேதனைப்படுத்தவும் முழுமையாகவே உன்னை சோதிக்கவும் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் எல்லாம் கண்ட பிறகு இந்த சாயப்பா இதற்கு மேலும் விட்டுவிட முடியாதல்லவா? இவர்கள் என்ன நினைத்தார்கள், ஏது நினைத்தார்கள் என்பதனையெல்லாம் தாண்டி சாயப்பா இவர்களுக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா இவர்களுக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறேன் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் உனக்கான தெளிவு கிடைக்கும் அல்லவா? உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் இருந்தும் உனக்கு புரிதல் கிடைக்கும் அல்லவா? நம்பிக்கையோடு என் குழந்தை எல்லாவற்றையும் நீ கடந்து வரக்கூடிய நேரத்தை என்னவென்று வகுத்து என் குழந்தை நீ சந்தோஷமாக வரவேண்டிய நேரம் உனக்கான நல்ல நேரம் தெளிவாக பிறக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா என்னவெல்லாம் உனக்கு சொல்ல நினைத்திருந்தாலும், எந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருந்தாலும், இவை எல்லாவற்றையும் கடந்து நான் உனக்கு சொல்லித் தருவது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். யாரை மன்னிக்க கூடாது, யாரை நாம் எப்படி சிந்திக்க வேண்டும், யாரை பற்றி நாம் எப்படி யோசிக்க வேண்டும் என்பதனையெல்லாம் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் இந்த காலநிலை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் நேரம். நீ அத்தனையும் கடந்து உனக்கான நிலைகளை நம்பிக்கையோடு பெற வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த சாயப்பா உடன் இருக்கும் இந்த நேரத்தை எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை நீ தவிர்க்காதே. உன் அப்பா உனக்காக உன்னை தேடி வருவேன் என்பது நீ அறிந்த உண்மைதானே. நீ மறக்கவே கூடாது, மன்னிக்கவே கூடாது. சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் நீ தாங்கி பிடிப்பது நிற்பதனால் உன் வாழ்க்கை உனக்கு பல விதத்திலும் துன்பங்களை தந்து கொண்டிருக்கிறது. என்னவெல்லாம் யோசித்து யோசித்து உனக்குள் இருக்கின்ற பல நன்மையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகிவிட்டது.
உனக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய பல விஷயங்கள் இல்லாததாக மாறிவிட்டது. ஆனால் இனியும் இப்படியே இருந்து கொண்டிருக்கும் பட்சத்தில், உனக்கு என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்பதனையெல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் அன்பு குழந்தையே, இந்த உலகத்தில் யாரையும் நம்மால் மாற்றிவிட முடியாது. ஆனால் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். இவர்கள் மாறுவார்கள் என்று எதிர்பார்த்து நாம் இங்கு எதையுமே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர்களுக்காக எதையும் நீ நினைத்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை. இதை எல்லாமும் தாண்டி நீ என்னவெல்லாம் யோசிக்கிறாய், ஏதுவெல்லாம் யோசிக்கிறாய் என்பதனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ தெளிவில் கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, மற்றவர்களுக்கு கெடுதல் செய்வதையும் மற்றவர்கள் வாழ்க்கையில் கேடு நினைப்பதையும் தன்னுடைய வேலையாக கொண்ட மனிதர்கள் இங்கு இருக்கும் பொழுது, உனக்கான நல்லது, உனக்கான நன்மை என்னவென்று நீ யோசித்து விட வேண்டிய அவசியம் உனக்கு வந்திருக்கிறதல்லவா? சுயநலமான மனிதர்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிட நினைக்கும் இந்த நேரம், நிச்சயமாக உனக்குள்ளும் சுயநலம் இருக்கத்தான் வேண்டும். அப்படி இல்லாது போனால் உன்னை ஏமாளியாக மாற்றி விடுவார்கள் அல்லவா? உன்னை சூழ்ந்து நின்று எப்பொழுதும் உனக்கு வேதனைகளை இவர்கள் கொடுத்து கொண்டிருப்பார்கள் அல்லவா? இந்த சாயப்பா உனக்காக என்னவெல்லாம் தர எண்ணுகிறேனோ அதை எல்லாமும் நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ளும் நேரம் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா உன் வாழ்க்கையில் சில நாட்களாகவே கண்டு கொண்டிருக்கின்ற ஒரு பெண், அவளினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் என்னவாக இருக்கிறது என்பதை நிச்சயமாக நான் உணர வேண்டும். இவள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்ததோடு மட்டுமல்லாமல் அதிகப்படியான வேதனைகளையும் சிந்தனைகளையும் கொடுத்து உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை மறக்காதே. தேவையில்லாத விஷயங்களை பற்றி எல்லாம் பேசி உன்னுடைய மனதிற்குள் அதிகமான துன்பத்தை கொடுத்து விட்டாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லாமுமாக சரியானபடி உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக இவளிடத்திலிருந்து தான் கற்றுக்கொண்டிருக்கிறாய். ஏன் தெரியுமா? மற்றவர்கள் நம்மை பற்றி பேசும் பொழுது, நம்மை தூற்றும் பொழுதும் தான் நாம் யார் என்று நமக்கே தெரிய வருகிறதல்லவா? நம் பக்கம் தவறு இருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த தவறை நாம் திருத்திக் கொள்ளத்தான் வேண்டும். நம்மிடம் இருக்கும் பிரச்சனைகளை நாம் என்னவென்று நிச்சயமாக உணர்ந்திடத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சாயப்பாவின் அன்பு கொண்ட இந்த பெண்ணினுடைய அடையாளத்தை நான் உனக்கு சொல்வேன். என் குழந்தையே, உன் வீட்டிற்கு எதிர் வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண், இவளுடைய நடவடிக்கைகள் முழுக்க முழுக்க உனக்கு எதிராகவே திரும்பிக் கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, இவர்களை எல்லாம் கூட நாம் ஒரு ஓரமாக வைத்து விடலாம். ஆனால் உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவரை பற்றித்தான் உன் அப்பா பேச வந்திருக்கின்றேன். நம்மை தேடி வருகின்ற சில விஷயங்கள், நம்மை தேடி வருகின்ற பல பிரச்சனைகள் என்று ஒவ்வொன்றிற்கும் நீ சிக்கி தவிக்கும் பொழுதெல்லாம் இவர்கள் அதிகமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அதிகமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு மத்தியில் உன்னை பற்றி இவர்கள் தவறாகவே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு மத்தியில் உனக்கு கெட்ட பெயரை வாங்கி கொடுக்க வேண்டும். என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை எல்லாமும் இவர்கள் சரியாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு ஒரு நல்லது நடந்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் காட்டுகின்ற ஆர்வம் நிச்சயமாகவே மறக்க முடியாத ஒரு விஷயம். உன்னை சுற்றி உனக்கு எந்த நன்மைகள் நடக்கக்கூடாது என்பதில் இவர்கள் மிகவும் தெளிவாகவே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும், ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக உன் அப்பா நான் இருக்கும் இந்த நேரம் எல்லா விஷயங்களிலும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை எப்பொழுதுமே தெளிவுபடுத்தி வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்பொழுது என் குழந்தைக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சரிப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. இந்த சாயப்பாவுடன் இருந்து உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். தேவையில்லாதது என்னவென்று நீ எப்பொழுதும் யோசித்து கொண்டு மனம் கலங்கி கொண்டு நிற்பதையெல்லாம் விடுத்து உனக்கு நடக்கும் நல்லதை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா இருக்கும் பொழுது உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பாவுடன் இருந்து உனக்கு தரக்கூடிய வெற்றியை நிச்சயமாக என் குழந்தை நீ எந்த இடத்திலும் விட்டுவிடக்கூடாது. என் அன்பு குழந்தையே, உடனிருந்து கொண்டே இவர்கள் செய்கின்ற இந்த பாவத்தினால் இவர்களின் முதுகெலும்பு ஏன் முறியப் போகிறது தெரியுமா? அவர்களின் முதுகெலும்பாக இருந்தது நீதான். அவர்களுக்கு அத்தனை நிலையிலும் எவ்வளவு பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் வந்திருந்தாலும், எவ்வளவு சோதனைகள் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு வந்திருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இவர்கள் வாழ்க்கையில் வந்திருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் நீ மட்டும்தான் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர்கள் சந்தித்த ஒவ்வொரு துன்பங்களுக்கும் நீ மட்டுமே உறுதுணையாக இருந்திருக்கிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
எவ்வளவு வேதனைகள், சோதனைகள் இந்த வாழ்க்கையில் வந்திருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள், இன்னல்கள் இந்த வாழ்க்கையில் வந்திருந்தாலும், அத்தனை பிரச்சனைகளும், சோதனைகளும், வேதனைகளிலும் இருந்து அவர்களை மீட்டெடுத்து உன்னுடைய திறமைத்தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆபத்து நேரத்திலும், அவசர காலத்திலும் அவர்களுக்காக ஓடி ஓடி நின்று அவர்களின் மிகப்பெரிய முதுகெலும்பாக நின்றது நீ அல்லவா? இன்று அந்த முதுகெலும்பை அவர்கள் இழக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதல்லவா? என் அன்பு குழந்தையே, என்ன நடந்தாலும், ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உணர முடியாமல் தவித்து நிற்கும் இந்த நேரம். இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாக உணர்த்தும்படி நீ ஏற்றுக்கொண்டாய். எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு புரியத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காகவே உன் சாயப்பா ஒவ்வொரு நிலைகளையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை புரிந்து இவர்களுக்கான நேரம் இனிமேல் நிச்சயமாக இல்லை. உனக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று இனி உனக்கே தெரிந்துவிடும். சாயப்பாவுடன் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும். நான் வரும்பொழுது உனக்காக நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்து உனக்கே முழுமையாக சேரும் என்பதனை நீ மறக்காதே. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன்னை தேடும் தெய்வம் நான் அல்லவா? உனக்கென ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் தெய்வம் நான் அல்லவா? அப்படி இருக்கும்பொழுது இந்த சாயப்பா முன்னின்று உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் இந்த மனிதர்களுடைய தேவையற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கிறது என்றால், இனி எப்பொழுதும் இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு தான் வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்கான நேரங்கள் எல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ யோசித்து கொண்டு எப்பொழுதும் மனமுடைந்து கொண்டும் இருக்காதே. எது நடந்தாலும் அது உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயம் நடந்தாலும் அது உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த சாயப்பா உனக்காக எல்லாவற்றையும் செய்து தருகின்றேன். நிச்சயமாக அதில் நீ வெற்றி தான் பெறுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கானவற்றை எல்லாம் நான் செய்து தரும் பொழுது நீ எதற்காக கவலை கொள்கின்றாய்? எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.